ஆனால் பிக் பாஸு இப்படி ஒரு கண்டென்ட் பிச்சை எடுத்துட்டு கண்டென்ட்டுக்காக அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சிட்டு கடைசி ஒன்றும் சொல்லாமல் அனுப்புகிறப்பாரு. பிக் பாஸ் வேற லெவலியா நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி அவர்கள் வெளியிட்ட முதல் வீடியோ அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது ஃபேராக அன்ஃபேராக கூட நான் போக விரும்பலை. அது ஆக்சுவலாக வந்து எப்பயோ பண்ணியிருக்கக்கூடிய எவிக்ஷன் தான். பட் இவ்வளோ டிலேக்கு அப்புறம் இப்பயாச்சும் பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்கள மாதிரி நிறைய பேரை பண்ணியிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? ஏன்னா இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது. இவங்க மட்டும் பண்ணது நிறைய பேர் பண்ணியிருக்கணும். பட் இவங்கள மட்டும் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் குரல் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வகையில் விஜய் பாரு அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் முதல் நாள்லேருந்து இது வரைக்குமே அவங்களுடைய டெடிக்கேஷன் அஸ் அ கேம் பிளேயர் அப்படிங்கிறது வந்து 100%. வெதர் இட்ஸ் அ டாஸ்காக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும். ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக சண்டை போட்டு கெடுத்து விட்டுருப்பாங்க, அது வேறு விஷயம். அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு வீக்லி டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோல்லேருந்து எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும். இந்த வீட்டுக்கு சும்மா வந்து நம்ம உட்காரக்கூடாது, ஏதாவது வந்து இந்த கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணதாக இருக்கட்டும். அப்புறம் பவுன்ஸ் பேக் நடந்தது. ஒரு விஷயம் பிடிச்சி அடித்து நொறுக்கியிருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட நான் திருப்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கண் வந்து அவிஞ்சி போயிருந்தா கூட அந்த டைமில் கூட நான் வந்து ஸ்ட்ராங்காக வருவேன், டான்ஸ் ஆடுவேன், நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், பவுன்ஸ் பேக் ஆவேன் அப்படிங்கிறத பார்வகிட்ட வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஒவ்வொரு சீசன்லேயும் பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்ட சேர்ந்து அவங்க கேமை பறி கொடுத்தது மட்டும்தான் நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அவங்க குரூப் விஷயத்தை உடைச்சது, கனி குரூப் விஷயத்தை கதற விட்டது, ப்ளஸ் இந்த வீட்டில் கேம் அப்படின்ற ஒரு ஜேனரில் கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 300 ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. 220 ப்ரோமோ கிட்ட பார்வோடைய ப்ரோமோ தான். ஓகே, அந்தளவுக்கு இந்த கேமுடைய நாலேஜ், இந்த கேம் எப்படி செயல்படும், இந்த கேம் எப்படி இருக்கும், இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்ற எல்லா டைமென்ஷன்லையும் யோசித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக வந்து நான் பார்வதி பார்க்குறேன். அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமருதீன் கூட அந்த காஜி கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணதுனால தான் வீழ்ந்தார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, வீழ்ந்துட்டாங்க. அடுத்து சாண்ட்ரா நடிக்கிறாலும் நடிக்கலையோ அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்டுருவோம் போகிறப்ப. நம்ம வந்து இந்த இந்த ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணதுக்கு ஒரு சாரி கேட்டுருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓகே, என்னதான் இருந்தாலும் ஒரு ரெட் கார்டில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஓகே, பாரதி எவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி சாண்ட்ராக்கு தெரியும். ஓகேவா? அப்படி வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து தான் வந்திருக்கா. அப்படிப்பட்ட அவங்கள டார்கெட் பண்ணி உடச்சிட்டேன். சரி, மன்னிப்பு கேட்குறப்ப மன்னிப்பு கேட்கணும். கமருதீன் காலில் விடுறான், அப்போ கூட நீ வந்து மன்னிப்பு இறங்கலை. சரி, ரைட்டு விடு, அதை கூட நீ விட்டுட்ட. விக்ரம் கதவை திறந்துருக்கு போலையான்னு கேட்குறான், சபரி விசில் அடிக்கிறான். அப்போ இவங்க 2 பேரோட கேரக்டர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாறுறாங்கன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? பார்வதி ஒன்றுனா அவங்களுக்கு பிடிக்காது, வேறு யாராவதுனா அவங்க வந்து விசில் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. காலில் கூட விடுவாங்க போய். சாண்ட்ராக் பண்ணுறாங்க பணிவிடைகள் அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. இப்போ பார்வதினா அதை பண்ண மாட்டாங்க. இங்கே தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு வெளியே போயிடுறா. அவன் கமருதீன் கூட கூப்பிடல, வெளியே போய் நிற்கிறா. அப்படியே நிற்கிறா. பிக் பாஸ் சீசன் 9 வந்து கதவு ஓப்பனில் இருக்குது. பிக் பாஸ் வந்து ஏதோ ஒன்று யூ கிவ் யுவர் பெஸ்ட்டு, அவ்வளோதான், யூ கேவ் யுவர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு பாராட்டு அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சரி, அட்லீஸ்ட்டு போயிட்டு வாங்க பார்வதி அப்படின்ற வார்த்தை எதுவுமே கிடையாது. ரெக்கார்டு கொடுத்து வெளியே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறா, சரி எதுவும் இல்லை, எவனும் வரல, வழியினப்போ கூட வந்து யாரும் வந்து ஒரு கர்டசி கூட வெளியே வந்து பாய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூட இல்லை. பாட்டு வரா, நிற்கிறா, நின்றுட்டு பாட்டு திரும்பி போயிடுறான். இது பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அட்லீஸ்ட் பிரதீப் ஆண்டனி கூட உட்காந்துருந்தார், அப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம் போனார், அப்படியே போயிட்டார், ரைட்டு. பட் இது எப்படி உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து இப்போ வெளியே கதவருக்கு போ, கிளம்பு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ விக்ரம், நீ அவ்வளோ வெளியே தெரிஞ்சி, அதெல்லாம் எப்படி? சபரி, நீ அவ்வளோ வச்சு ஒரு கேம் பிளே பண்ணல, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிங்களே. அப்போ அதெல்லாம் மைலேஜ் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் அப்போ யூஸ் பண்ணிட்டு நீங்களும் தூக்கி போட்டுருவீங்க, அப்படி தானே? எனக்கு பிக் பாஸ் ஒரு வாரத்தை கூட பேசாது அப்படிங்கிறது, இவ்வளோ தூரம் கண்டென்ட் எடுத்துட்டு சும்மா இல்லாமல் சும்மா அனுப்பியிருந்தா கூட நான் ஓகேன்னு இருப்பேன். இவ்வளோ தூரம் கண்டென்ட் எடுத்துகிட்டு பாட்டு வந்து அங்கே இடத்துல தாண்டி அடி உள்ள வெளியே போகிறான். இவ்வளோ கேவலம் பாரு. இதில் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, உள்ளே வெளியும் வரக்கூடாது, கண்டஸ்டன்ஸாக போகக்கூடாது. நல்ல வேலை இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி வெளியே உட்காந்து அவளே திட்டிகிட்டு இருக்கவங்க வெளியே இன்டர்வியூ எடுப்பாங்க கூப்பிட்டு வச்சு. நல்ல வேலை அது இல்லாமல் போயிடுச்சு. சரியா? அப்புறம் வீடியோ போடுறது அதெல்லாம் வந்து இன்னும் அந்த ட்ராமா இருக்கும் அவங்களுக்கு.
அதெல்லாம் அதுக்கெலாம் டைம் ஆகும். ஓகே, போஸ்ட் போகணுன்னு சொன்னால் பிக் பாஸ் 9 தமிழ்னு போட்டு இதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு ஸ்மைலை போட்டு விட்ருங்க பார்வதி, அவ்வளோதான். நீங்கள் அதுதான் பண்ணணும். வேறு நீங்கள் பண்ண வேணாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இந்த ஷோ அடுத்து நாங்கள் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்